சித்திரையில் தொடங்கி பங்குனி உத்திரம் வரை நேரம் உங்களுக்கு. இந்த ஒரு வருடத்துக்குள்ள சித்திரையில தொடங்கி, சித்திரை தமிழ் புத்தாண்டுல தொடங்கி, நம்ம சித்திரை 1ல தொடங்கி பங்குனி உத்திரத்தன்று அவர் முடிக்கிறார். அன்னைக்கு பார்த்தா அவர் கையில் சேர்ந்திருக்கூடிய தொகை 26,384 ரூபாயும் ஒரு 90 பைசாவும். இதனோடு தன்னுடைய எதிர்காலத்திற்காக, எதிர்காலம் ஒண்ணும் கிடையாது, தன்னோட சம்பாதிக்கிற காசுல பாதி பகுதியை முருக பக்தர்களுக்காகவும் மீத பகுதியை 2ஆக உடைச்சு ஒன்று தன்னுடைய ஆலய சேமிப்புக்காகவும் இன்னொன்று இல்லாதப்பட்டவருடைய பிள்ளைகளுக்காக. அப்ப மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர் கிருபானந்த வாரியார்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த வள்ளல் சுவாமிகள் தன்னுடைய சேமிப்பை 1505 ரூபாய் சேர்த்திருக்காரு. இப்ப ஏற்கனவே மக்கள் கிட்ட நிதியா திரட்டின 26,384 ரூபாயும் 90 காசுகளும் இந்த 1505 ரூபாயும் சேர்க்கப்பட்டு மொத்தமாக இந்த தொகையில ஒரு ஆலய திருப்பணி நடக்குது. அப்படி அந்த ஆலய திருப்பணி நடந்து அந்த ஆலய குடமுழுக்கு அன்னைக்கு, அந்த குடமுழுக்கு தான் இதுக்குள்ளே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். குடமுழுக்குக்காக திருத்தேரோட்டம்லாம் முடிஞ்சு யாகசாகம் எல்லாம், யாகசாலை பூர்ணாவதி எல்லாம் முடிஞ்சு அந்த கலசத்தும் மேல போயிட்டு இருக்கு. இந்த கலசம் மேல போகின்ற பொழுது வானத்திலிருந்து ஒரு குரல், கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மேலே வராமல் நான் தண்ணீரை பெற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த குரல் எங்கேந்து வந்தது, எப்படி வந்தது என்று யாருக்கும் தெரியாது. அந்த குரலை கேட்ட உடனே அது அசரீரியா, ஏன்னா இப்ப அசரீரினா அந்த காலத்துல அசரீரின்னு சொல்லலாம். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா அது எப்படி நம்ம அசரீர் நம்ம மக்கள் எடுத்துக்குவாங்க. அப்ப அந்த அளவிற்கு திடீர்னு ஒரு குரல் வர, இவர் மேலே எழ, வானம் மும்மாறி பொழிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல ஒரு வெயில் காலத்துல கும்பாபிஷேகம், திடீர்னு தண்ணீர் ஊற்றுறோடனே மேகங்கள் உடை சார்ந்த வானமே இவருக்கு அர்ச்சனை செய்கின்ற அளவுக்கு ஒரே மழை. அந்த அளவிற்கு முருகப்பெருமானுடைய மகிழ்ச்சியும் அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் இந்த குமாரவேலூர்.